விராட் கோலிக்கு தடை. T20 உலக கோப்பை நெருங்கும் சமயத்தில் BCCI முடிவு. என்ன காரணம்? இந்த வீடியோல பார்க்கலாம். விராட் கோலிக்கு தடை விதிக்க BCCI முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. நடுவர்களை கோலி அவமரியாதையாக நடந்து கொண்டதால் BCCI கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. நடப்பு IPL 17வது சீசனில் விராட் கோலி தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டு அதிக ரன்கள் அடித்தோர் பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார். விராட் கோலி இதுவரை 8 போட்டிகளில் களமிறங்கி 63க்கு 1.7 சராசரியில் 379 ரன்களை அடித்துள்ளார். டிராவிட் ரெட் 324, ரியான் பார்க் 318 ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறார்கள். இந்நிலையில் RCB அணி கடந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக விளையாடிய போது கோலி நடந்து கொண்ட விதம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது தற்போது பூதாகரமாக மாறியுள்ளது. கொல்கத்தா அணிக்கு எதிராக கோலி பேட்டிங் செய்த போது ஹர்திக் ராணா கோலியின் இடுப்பு அளவுக்கு புல்டாஸ் பால் வீச அதனை கோலி தடுமாற்றத்துடன் ஆடி பவுலரிடமே கேட்ச் ஆனார். இதனை கோலி ரிவ்யூ செய்த போது 3ஆம் நடுவர் நோ பால் என அறிவிக்கவில்லை. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த விராட் கோலி களத்திலேயே ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். குறிப்பாக களத்தில் இருந்த நடுவர்களிடம் சென்று ஏதோ ஆக்ரோஷமாக பேசிவிட்டு சென்றார். இதுதான் தற்போது பெரிய விஷயமாக மாறியுள்ளது. களத்தில் கோலி ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட நிலையில் இது குறித்து IPL நிர்வாகத்திடம் நடுவர்கள் புகார் செய்துள்ளனர். அப்போது இதற்கு சரியான தண்டனை கொடுக்கவில்லை என்றால் மற்ற வீரர்களும் இதே போல்தான் நடந்து கொள்வார்கள் என நடுவர்கள் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கோலியின் செயல்பாடு குறித்து இன்று காலை BCCI மீட்டிங் நடைபெற்றது. அப்போது கோலி மீண்டும் இதுபோல் ஒருமுறை நடந்து கொண்டால் 2 IPL போட்டிகளில் தடை விதிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. RCB அணி இதுவரை 8 போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்துள்ளது. இனிவரும் போட்டிகளில் அனைத்திலுமே வென்றாலும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் என்ற நிலை இருக்கிறது. 2024 IPL தொடர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை 7 போட்டிகளில் ஆடி முடித்துள்ளது. அடுத்து தனது 8வது போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் மோத உள்ளது. இதற்கு முந்தைய போட்டியிலும் லக்னோ அணியுடன் ஆடி இருந்தது CSK அணி. அந்த போட்டி லக்னோவில் நடைபெற்றிருந்தது. தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க உள்ள லீக் போட்டியில் CSK அணி மீண்டும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் மோத உள்ளது. இந்த போட்டி ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இதற்கு முந்தைய போட்டியில் லக்னோ அணி CSK அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை தங்களின் சொந்த மைதானமான சேப்பாக்கத்தில் CSK அணி வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 அணிகளும் இதுவரை 7 போட்டிகளில் ஆடி தலா 4 வெற்றிகளை பெற்றுள்ளன. 2 அணிகளுமே தலா 8 புள்ளிகள் பெற்றுள்ளன. ஆனால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் CSK அணி லக்னோ அணியை முந்தி புள்ளி பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. லக்னோ அணி 0.123 என்ற நெட் ரன் ரேட் பெற்று 5வது இடத்தில் உள்ளது. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனல்ல வேற எந்த மாதிரியான நியூஸ் போடலான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.